ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புறையினத்து பகுதியில் இருக்கின்ற ஆண்டவர் பசியோடு இறைமக்கள் இருப்பதைக் கண்டு 3 நாட்கள் அவருடைய இறைவார்த்தையை கேட்ட இறைமக்களுக்கு உணவளிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இவர்களுக்கு உணவு கொடுங்கள். இத்தனை பேருக்கு எப்படி உணவு கொடுப்பது? உங்களிடம் எத்தனை அப்பங்கள்? 7 அப்பங்கள். 7 அப்பங்களை வைத்துக்கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கிறார் ஆண்டவர். புறையினத்து பகுதியில் இருப்பதனால் இங்கே புறையினத்து பகுதி மக்களுடைய முழுமையான எண் 7. இஸ்ராயேல் மக்களுக்கு அது 12. எனவே ஆண்டவர் இந்த புறையினத்து பகுதி மக்களுக்கும் ஆண்டவர் உணவளிக்கிறார். இன்றும் ஏராளமான மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆறுதல் தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சமாதானம் தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். ஒற்றுமை தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இன்றும் மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். இன்றும் ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார், இவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள். இறைவாக்கு சொல்லுகிறது, உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது? 7 அப்பங்கள். உங்களுடைய நேரம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய திவ்ய நற்கருணை, வாழ்க்கை என்ற திவ்ய நற்கருணை, உங்களுடைய சமாதானம் செய்கின்ற குணம், சமாதானமாக வாழுகின்ற குணம், அமைதி ஏற்படுத்துகின்ற குணம், தங்களுடைய நேரத்தை மக்களுக்காக கொடுக்கின்ற குணம், இவை அனைத்துமே நாம் வைத்திருக்கின்ற அப்பங்கள். இந்த அப்பங்கள் போதும். எத்தனாயிரம் பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம். இதை ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும். ஏராளமான பேர் பசியோடும் இன்றும் இருக்கிறார்கள். பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளிக்க ஆண்டவர் கூப்பிடுகிறார். விசுவாசமற்ற சூழ்நிலையில், பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையில் இன்றும் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்காக காத்திருக்கிறார்கள். அமைதிக்காக காத்திருக்கிறார்கள். இயேசுவின் சீடர்களாகிய நாம் இதை கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற 7 அப்பங்களை தயாரித்து கொண்டு ஆண்டவரிடம் செல்லுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது கோலும் நெடுங்கிழியும் எங்களை வழிநடத்துகிறது, ஆறுதல் தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. உமது கோலும் நெடுங்கிழியும் எங்கள் கையில் இருக்கின்ற போது எங்களை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு அது அப்பமாக மகிழ்ச்சி தருகின்ற, நம்பிக்கை தருகின்ற ஒரு அடையாளமாக இருக்கும். ஆண்டவரே, எங்களுடைய பிரசன்னம், எங்களுடைய வாழ்வு முறை மற்ற மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற வாழ்வாக அமையட்டும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.